போக்குவரத்து தொழிலாளர்களுடனான தமிழக அரசு நடத்திய இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை வரும் 20ஆம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் ஊதிய ஒப்பந்தம் குறித்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை சென்னை குரோம்பேட்டையில் நடைபெற்றது. அரசு நியமித்த 14 பேர் குழுவினர் உடனான பேச்சுவார்த்தையில் 42 தொழிற்சங்கங்கள் பங்கேற்றன. பேச்சுவார்த்தையின் போது அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். அவற்றில் போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்கப்பட்டாலும் மாத ஊதியம் குறைந்த அளவே வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து அவர்களுக்கு முதல் மாதம் 2000 ரூபாயும், இரண்டாவது மாதம் 3000 ரூபாயும், மூன்றாவது மாதம் 4000 ரூபாயும் ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை அரசு குழு ஏற்றுக்கொண்டது. இதேபோன்று தற்காலிக பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதனை அடுத்து மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை வரும் 20ஆம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலவன்ஸ்களிலே இப்போது உயர்வை சொல்லியிருக்கிறார்கள். தினக்கூலி தொழிலாளிகளுடைய சம்பளத்திலே மாற்றம் வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். அந்த மாற்றம் குறித்து செயலாளர் சொல்லுகிற போது அவர்களுக்கு ஒப்பந்தப்படி என்ன உண்டோ அதை நாங்கள் கொடுப்போம் என்று எம்டிக்களுக்கு உடனடியாக அங்கேயே அவர் சொன்னார். அதே மாதிரி எம்டிக்கள் கடந்த ஒப்பந்தங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை அமுல்படுத்துவதில் குறை இருக்கக்கூடாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அடுத்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் பேசுவதற்காக அவர்கள் சில முன்மொழிவை சொல்லியிருக்கிறார்கள். இப்போது ஸ்டே பாட்டாவிலே, ஸ்டேரிங் அலவன்ஸிலே, நைட் ஹால்ட் பேட்டாவிலே இப்படிப்பட்ட அந்த விஷயங்களில் சொல்லியிருக்கிறார்கள். ஸ்டிச்சிங் சார்ஜ் போன்ற விஷயங்களிலே இவைகளின் மீது அடுத்த பேச்சுவார்த்தையிலே நாங்கள் கருத்து சொல்ல இருக்கிறோம். அதற்கு பிறகு நிர்வாகத்தினுடைய பதில் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து எங்களுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும்.